பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அரசியலை தொடர்ந்து திரையுலகிலும் கால் பதிக்க களமிறங்கியுள்ளார். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? அவன் நடிக்கும் படத்துக்கு கந்தன் மலை என பெயரிடப்பட்டுள்ளது. ஓஹோ, ஏங்க கில்லர் பிலிமிங்கறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. நான் எந்த அரசியலும் பேசல. நீங்க ISI ஏஜெண்டா? ஹைகோர்ட்டாவே மயிலாவது. ஏதோ யுத்தம் பண்ற மாதிரியா? நீங்க போட்டிருக்கிற சட்டையும் உங்களை அதுல ஒரு ஆர்விய கம்யூனிஸ்ட் சட்டை போட்டு வந்தா கம்யூனிஸ்டா? இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்கு கேட்கிறேன். வாருங்கள் வீதிக்கு. பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மாவன உனக்கு மூஞ்சியா இருக்காதடா. யாரா டைரக்டர்? டைரக்டர் ஸ்டீபன் ஸ்பீல்குமார். வணக்கம், என்னோட பேர் வீரமுருகன். இதுக்கு முன்னாடி கிடுகு நாதுராம் கோட்சே படம் பண்ணிருக்கான். இன்னமோ 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ வந்து கந்தன் மலைன்ற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுக்க இந்த படத்தோட கதை வந்து அண்ணன் ராஜா அண்ணன் கதை தான். ஐயோ, அதை காட்டணும். ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. அண்ணன் தான் வந்து ஒரு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. பாஸ் சிரிக்க கூடாது. சரிங்களா? இவரை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? இவருக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்றதுக்கான காரணம் இல்ல, அண்ணன் தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நம்மளுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, எடுக்கிறோம். நம்ம சூஸ் பண்ணல. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மத்த நடிகர்கள் கம்பேர் பண்ணும்போது எப்படி நடிச்சிருக்கு? அப்படி எப்படி இருக்குது? அண்ணன் வந்து நிறைய டேக் வந்து அவரே சொல்லுவாரு, நான் ரீடேக் போறோம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவரே சொல்லுவாரு. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா டேக் வந்து அவரே சொல்லுவாரு, நான் ரீடேக் போறோம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவரே சொல்லுவாரு. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. சில இடத்துல வந்து டைலாக் பூரா அவரே திருத்திருக்காரு. இது சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? என்ன வெடி வச்சுட்டு இருக்கீங்க? லட்சுமி வெடியா? அம்பாளா தேவிய வெடியில வச்சு வெடிச்சு கொண்டாடுறீங்களா? தீவிரவாதிங்களா? யூ டோன்ட் ஹேவ் தி அத்தாரிட்டிங்கறேன். யானையா? யானை முகத்தான் என்ன சொல்ல? விநாயகரையும் வெடிக்க கூடாது சார். பாம்பு மாத்திரம் வைக்கிறோம், பரவாயில்ல. பாம்பு மாத்திரம் நாகநாதருங்க. நாகநாதர் சங்கு சக்கர எடுத்துட்டு வாப்பா. பெருமாள் கையில உள்ள அந்த சங்கு மெயின் கேரக்டர் அண்ணன் தான். ஹீரோ தான் அவரு. படத்துலயும் சரி நிஜத்துலயும் சரி அவர் தான் ஹீரோ. யாரு? யாருக்கு விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? அண்ணே அடுத்த படத்துல பாத்துக்கிறோம் சொல்லிட்டாரு. நான் கேட்டோம், அடுத்த படத்துல பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் படத்துல வேணாம்னு சொல்லிட்டாரு. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. பாட்டு அந்த மாதிரியான பாட்டு அவரே எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு ஃபைட் அவரே பண்ணிருக்காரு. இதுல விளங்கும்டா. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும். படம் இன்னொரு வாரத்துல ரிலீஸ் ஆகும். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன் ஒருத்தன் போதும் வாங்க போங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மிடம் நேர்காணல் தருவதற்கு இசைவு தந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இப்போது திரு அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் செல்கிறார், கூட்டம்லாம் நடத்துறாரு. பிறகு என்ன உங்களுக்கு அவர் மீது குறை? இது ஒட்டுமொத்த கட்சியை அவன் அபகரிச்சுக்கணும், உறிஞ்சிக்கணும். அதுக்கு தான் இப்போ நடைபயணம் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மாத்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறான். இவன் உரிமை மீட்பு போராட்டம்னா என்ன உரிமை யாருக்கு வாங்கி கொடுக்க போறான்? இல்ல இது வரைக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டு இத்தனை வருஷமா தூங்கிட்டு வீட்டிலேயே இப்போ உரிமை மீட்பு போராட்டம்ன்றான். இப்போ வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அன்புமணி, மனைவி, சின்ன மகன் எல்லாரும் ஒரு கும்பலா இங்க இருந்தாங்க. அப்ப வரும்போதே அங்க நின்றுட்டு இருந்தான். நான் சொன்னேன், போடா வெளியே
போடா வெளியே. இதுக்கு மேலேயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். போடா வெளியே, நீ என் பிள்ளையே இல்லை. நான் கூத்தியாளுக்கு பிறந்தேன். ஆமாடா, நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தேன். போடா வெளியேன்னா இது எங்கள் அம்மா கட்டின விடணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் நேராக உள்ளே போனேன். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கினேன். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேடையா. தலையை ஊற்றிக்கினேன். போய் படுத்துக்கின்னு அழுதுன்னு இருந்தேன். 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அழுதேன். மாப்பிள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இடைஞ்சு வெட்டான். அதன் பிறகு அவன் உச்சகட்டத்துக்கு அவன் மான்னு போயிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு பொதுக்குழு போடும்போது தான் மைக்கை தூக்கி அடித்தான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? எதுக்கு சொல்ல வரனா, அவனுடைய பண்பு அப்படிப்பட்ட பண்பு. பொறுக்கி அதுக்கு மேலே இருந்தால் பெரிய ரகலை ஆகும்ட்டு, யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா நீ, யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்டான்னு சொல்லி போய் படுத்துட்டான். இவங்கெல்லாம் அயோக்கியவாதிங்க சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை பொருத்தியது எனது மகன் திரு அன்புமணி தான் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அதில் என்ன சந்தேகம்? தகப்பனையே ஒட்டு கேட்க வைக்கிற ஒரு பிள்ளை உலகத்தில் பார்த்துருப்போம். இது நீங்க சொல்றது பெரிய குற்றச்சாட்டுங்கய்யா. பெரிய குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு. முதுகுல குத்திட்டு இல்ல, முதுகுல குத்திட்டு இல்ல. இந்த மாதிரி நடக்கலாமா? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற பார்வையாளர்கள் இது சொல்லுங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. திரௌபதி அம்மனை அடிக்கடி போய் வழிபடுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை சீக்கிரமாக எங்கள் அப்பா சாகணும், நான் வந்து முடிசூடா மன்னனா, நான் எல்லா பொறுப்பை நான் ஏற்றுக்கணுன்றது தான். வேற என்ன பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? பொய்னா இந்த ஏசி இருக்குது பாருங்க, இதை கோணிப்பை நினைச்சுங்க. அது மாதிரி 100 கோணிப்பை நிறைய பொய் வச்சிருப்போம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எல்லாரும் ஒரு நேரத்தில் பொய் சொல்லுவோம். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன், அவர் சொல்லியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார். எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்ன பொய்யை மொத்தமாக சேர்த்தோம்னா இவன் அன்புமணி. அதான் அன்புமணி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஒரு அண்ட பொழுது, இன்னொருத்தர் ஆகாச பொழுதுன்னு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு கட்சிக்காரர் வடிகட்டின பொழுதுன்னுவாங்க. இப்போ வந்து அன்புமணியினுடைய பொழுது அப்படின்னு ஒன்று 4ஆவதா சேர்த்துக்கணும். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி.